கையகத்தேகரும் பாலையின் சாறுகொள் மெய்யகத்தே பேரு வேம்பதுவாமே கோழை ஒழுக்கங் குளமூடு பாசியில் ஆழ நடுவார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமுல்ல திருவடிகள் போற்றி போற்றி. ஏழாம் தந்திரம் 9வது அத்தியாயம் திருவருள் வைப்பு 1795 என்று நாம் சிந்திக்கின்றோம். தேர்தெறியாமையின் சென்றன காலங்கள். தேர்தெறியாமையின் சென்றன காலங்கள் பேர்தெறிவான் எங்கள் பிஞ்சகன் எம்மிறை. பேர்தறிவான் எங்கள் பிஞ்சகன் எம்மிறை ஆர்த்தறிவார் அறிவே துணையாமென. ஆர்த்தறிவார் அறிவே துணையாமென சார்ந்தறிவான் பெருந்தன்மை வல்லானே. சார்ந்தறிவான் பெருந்தன்மை வல்லானே. இந்த சேர்ந்தறியாமையின் சென்றன காலங்கள், நமக்குள்ள இறைவன் இருக்கின்றான். அந்த அருளை கொண்டு பிறவி இல்லாத ஒரு பெருநிலையை அல்லது முக்தியை அடையலாம் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளாமலே பல பேர் தன்னுடைய வாய்நாட்களை வீணாக கைத்து கொண்டு இருக்கின்றார்கள். கதிந்து போகின்றது. இதுதான் முதல் வரியினுடைய விளக்கமா சொல்லலாம். பேர்ந்தறிவான் எங்கள் பிஞ்சகன் எம்மிறை. இப்படி காலத்தை யாரு கழிக்காம உண்மையாக இறைவனை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு தலைவன் பிஞ்சகன். பிஞ்சகன்னா பிற நிலாவையும் கங்கையும் தடையில் கூடிய சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ந்தறிவார் அறிவே துணையாம். தனக்குள்ள ஆராய்ந்து அவனை அறிகின்ற அடியவர்களுக்கு அவன் உண்மையான அறிவாகவே எப்போதும் துணையாக இருப்பான். அறிவான் பெருந்தன்மை வல்லானே. அப்போ உள்ளிருந்து இறைவனை உணர்த்துவதும் அந்த அறிவு துணையை எப்போதும் சாதனிக்கும் அடியவர்கள் எல்லாவற்றையும் அறியும் பெரும் தன்மையும் வல்லமையும் பெறுகின்றார்கள். சுருக்கமா சொல்லணும்னாக்கா, இறையர்களை அறியாமல் நம் வாழ்க்கையை வினாக்கி கொண்டிருந்தோம் என்றால் அதை அறிந்து இடத்திடுபவர்களை சிவன் அறிந்து அவர்களுக்கு துணையாக நின்று மெய்ஞானத்தை கொடுக்கின்றான். அந்த ஞானத்தை சார்ந்திருப்பவர்கள் பெரும் நிலையை அடைகின்றார்கள். அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம்னாக்கா, ஒரு ஊர்ல ஒரு ஏழை இருந்தான். பழைய ஓட்டு வீடு. தினமும் பிச்சை எடுத்துதான் சாப்பிடுவான். ஒரு நாள் சாமியார் ஒரு வீட்டுக்கு வந்தாரு. தம்பி, இந்த வீட்டுக்குள்ள பெரிய புதையல் இருக்கு, தோண்டி எடு, நீ பணத்தான் ஆயிடுவான்னாரு. அவன் சிரித்தான். இந்த ஓட்டை வீட்டுல புதையலா? நம்ப மாட்டேன்றாரா? நம்புற மாதிரி சொல்லலையா அப்படின்னு பிச்சை எடுக்க போயிட்டான். அதுவே தனக்குள்ளே புதையல் இருக்குன்னு தெரியாம வீணா காலம் காய்ச்சிட்டான். அதான் தேர்ந்தறியாமையும் காலம் சென்றன. ஒரு நாள் அவனுக்கு அழுத்து போச்சு. சாமியார் சொன்னதை தோண்டிதான் பாப்போமே அப்படின்னுட்டு வீட்டை தோண்டனா தங்க பானை கிடைச்சிது. அப்ப நமக்குள்ள சிவன் திருவருள் புதையலா இருக்கிறார். அத பிறவிலே நம்ம உணர்றதும் இல்லை, அந்த செல்வத்தை அடையணும்னு நினைக்கிறதும் இல்லை. அதனால வெளியில நம்ம பணம் புகை ஆசைன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். யார் அந்த புதையலை தேடுகின்றார்களோ, உள்ளுக்குள்ளே ஆழ்ந்து சிவபெருமானை தேடுகின்றார்களோ அவரெல்லாம் பேர்ந்தறிவான், அதாவது பிரித்து அறிந்து கொள்வான். தங்கத்தை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவோம், அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும் இல்லையா? அத மாதிரி இருக்கின்ற சிவனை ஆர்த்தறிவார் உள்ள ஆராய்ந்த அறிவர்களுக்கு அவனே அறிவாக இருந்து வழிகாட்டுவான் அப்படின்னு நமக்கு உணர்த்த வரார். இதன் மூலமா நம்ம பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம்னு பார்த்தாக்கா, டெய்லி ஒரு 10 நிமிஷம் போனை தொடாம ஏஞ்சவனே அமைதியா உட்காந்து உள்ளுக்குள்ள தேடலாம். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா புலமாம 5 நிமிஷம் நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கலாம். அப்படி நீங்க இறைவனை நோக்கி ஒரு அடி வச்சா இறைவன் 10 அடி வைப்பான் அப்படின்றதுதான். நல்ல ஒரு புத்தகம், நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு குரு இதெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் உங்க குரலை துணையாக்கி கொள்ளுங்கள். வெளியில இருக்கின்ற அறிவு எல்லாம் தற்காலிக அறிவு.
உங்களுடைய மனசாட்சி உள்ளுணர்வு சொல்வதை கவனியுங்கள். இப்படியாக தினமும் நாம 2 நிமிடம் இருந்து சிந்திக்கும் போதும், தியானம் கண்டினியூஸா செய்யும் போதும், அறிவை சார்ந்து இருக்கும் போதும், பிராக்டிக்கல் லைஃப்ல பதட்டம், கோபம் இதெல்லாம் குறைஞ்சு மூச்சை ஆழமா இழுத்து விடுவோம். அப்ப அமைதியா நமக்கு மனம் அமைதியாகும். அப்ப பெருந்தன்மை உள்ளவர்களாக மாறுவோம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட மாட்டோம். மொத்தத்துல வெளியில கண்ணு தேடிட்டு இருக்கிறத நிறுத்தி உள்ளுக்குள்ள குருவின் துணை கொண்டு சந்தித்து நாம் வாழ்வில் மாற்றம் அடைவோம் என்று கூறி தலைத்தை கௌரியமாரிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் அதற்கு உண்டான அருமையான கதை இரண்டுமே நம்ம லைனையா அழகா பகிர்ந்தாச்சு. இந்த மந்திரத்துல ஒரு விஷயம் சொல்றார். என்ன ஒரு அஷூரன்ஸ் தரார் நமக்கு. அதுக்கு ஒரு அழகான வார்த்தைய தேர்ந்தெடுக்கிறாரு. பிஞகன் எம்மிரை அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றாரு. நேத்திக்கு என்ன சொன்னாரு? விகிர்தன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு? பிஞகன் அப்படின்னு சொல்றாரு. விகிர்தன் அப்படின்னாக்கா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. பல்வேறு வேறுபட்ட ஒரு சில விஷயங்களை பண்ணி நம்ம ஆட்கொள்ளக்கூடியவன் அப்படின்னு விகிர்தனும் நிற்கும் சிறப்புறு சிந்தையை அப்படின்னு அந்த சிறப்புறு சிந்தையை தரக்கூடியவன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அருள் செய்யக்கூடியவன். அதனால விகிர்தன் சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு பாருங்க, பிஞகன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு பண்பை சொல்லுகிறார். அதுவும் ஒரு பண்பு தான், இதுவும் ஒரு பண்பு தான். ஆனா இந்த பண்பு எப்பேற்பட்டது அப்படின்னாக்க நேரடியாக மனிதர்கள் உணர்ந்தது காணக்கூடியது. விகிர்தன் அப்படிங்கிறதுக்கு 2 விதமான பொருள் இருக்கு. ஒண்ணு மன்னிக்கணும், பிஞகன் அப்படிங்கிறதுக்கு 2 விதமான பொருள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு அழிப்பவன், அவன் சங்கரிப்பவன், ருத்ரமூர்த்தியாக இருப்பவன் அப்படிங்கிறது ஒரு பொருள். இன்னொன்னு அவன் தலைமுடியில் அலங்காரமான அழகு சாதன பொருட்களை வைத்திருப்பவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்கு. என்ன அப்படின்னா தலை கோலங்களை உடையவன் அப்படின்னு சொல்றாங்க. என்னெல்லாம் வச்சிருக்காரு அவரு அப்படின்னாக்கா நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அந்த அவருடைய பொன்னார் சடைமுடி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். கங்கை இருக்கா, நாகாபரணம் சூட்டி இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பிறை நிலா இருக்கும். இன்னும் ஒரு படி மேல போய் அர்ஜுனனுக்கு அறிவு ஞானம் புகட்டுவதற்காக தலையில் மயில் சூடி அவர் பிஞகனாக கிராதனாக வேட்டையாளனாக போய் அவனுக்கு காட்சி கொடுத்ததாகவும் நமக்கு புராணங்கள் இருக்கு. சோ வெளிப்படையா இப்ப இந்த தலைமுடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்படையாக தெரியக்கூடியது. இது அது ஒரு அடையாளம். இன்னொன்னு அழிப்பவன் சங்கரிப்பவன் அப்படின்னா அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ருத்ரமூர்த்தி அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிறதுல அந்த சிவனுடைய தொழிலாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது சம்ஹாரம். அப்ப இது வெளிப்படையான ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ நம்மளுடைய தொடர்புல இருக்கிற எல்லாருக்கும் கிருத்திகானா என்ன பண்ணுவான்னு தெரியும், நிறைய பேசுவா அப்படிங்கிறது ஒரு அடையாளம். அப்போ அந்த அடையாளத்தை இந்த இடத்துல முன்னாடி வைக்கிறதுக்கு காரணம், வெளிப்படையான ஒரு அடையாளத்தை இங்கே முன்வைப்பதற்கு காரணம், இட் இஸ் கிவிங் a reassurance to us. நமக்கு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறாரு. எதற்கு அப்படின்னாக்க ஆர்ந்த அறிவார் அறிவே துணை யாமென சார்ந்து அறிவான் பெருந்தன்மை வல்லானே அப்படின்னு சொல்லார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அந்த பிஞகன் எம்மிரை என்ன பண்ணுவானா பேர்ந்து அறிவானா. எங்கிருந்து பேர்ந்து அறிவான்? நம்ம அதை பார்த்துட்டே இருக்கோம். அந்த பரசிவமாக இருக்கக்கூடிய
இறையம் பெருமான் என்ன செய்கிறார்? பெயர்ந்து பெயர்ந்து சக்தியாக, பின் அதற்கு பிறகு கீழே இறங்கி 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 வராரு இல்லைங்களா? அந்த சிவ தத்துவத்துல இருந்து பிறகு வித்யா தத்துவத்துக்கு வந்து பின்னர் வித்யா தத்துவத்தில் இருந்து எங்க நம்மளுடைய இந்த தத்துவங்களுக்குள்ள அவர் வராரு. அப்போ அந்த காலம், நியதி இதெல்லாம் தாண்டி தாண்டி தான் அவர் வராரு. எதற்கு வருகிறார்? பெயர்ந்து வருகிறார். எதற்கு வருகிறார்? நம்மை ஆட்கொள்வதற்காக, சார்ந்த அறிவானுக்கு அறிவிப்பதற்காக. எதை சார்ந்து அறிவான்? ஆர்ந்து அறிவார் அறிவே துணை. அந்த அந்த அவனை தேர்ந்து அவனை உள்ளார்ந்து அனுபவித்து அறிவாருக்கு துணையாக நானே வருவேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி வருவாரு அப்படின்னாக்க குருவாக வரலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறது திருவருள் வைப்புன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இத்தனை வரைக்கும் நமக்கு சொல்லி இருந்த அத்தனை விஷயங்களும் அந்த இறையம் பெருமானே நம்முள் முகிழ்ந்து நாமும் இறையும் வேறல்ல அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறார் அவர். அப்போ யாம் என சார்ந்தறிவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் இறை என்று சார்ந்து அறிவான். அப்ப அந்த இடத்துல பேதமே இல்ல, அபேதமா நிக்கிற ஒரு தன்மைய அவர் உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். நமக்கு குருவாக வருவார் தான். அந்த குரு என்ன பண்ணுவாரு? குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போதுதான் ஆனா அவன் தான் சொல்லி கொடுக்க டீச்சர் வேணும், குரு வேணும். அப்ப முதல்ல நான் குழந்தை வேறையா இருக்கு, அறிவு வேறையா இருக்கு, அதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் வேறையாக இருக்கிறார், அதான் குரு. ஆனா அந்த குழந்தை 1ஆப்பு 2ஆப்பு தாண்டி வந்துருச்சுன்னா அதுக்கு ஆனா அவன் தான் சொல்லித்தர வேண்டாம். அப்ப அந்த அறிவை தன்னுள்ளே முகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விடுகிறது. அப்ப அந்த இடத்துல குரு வேற இல்ல, அந்த குரு சொல்லி கொடுத்த அறிவு வேற இல்ல, அதை கற்றுக்கொண்ட குழந்தை வேற இல்ல இல்லைங்களா? அப்ப அதே மாதிரி குருவாக வருவான். எப்பொழுது நமக்கு அந்த 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 கிளிம்ஸ் கூட இல்லாதப்போ, அந்த அறிவினுடைய தன்மை கூட இல்லாம இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரியாதப்போ குருவா வருவாரு. அந்த குருவாவும் 2 விதமா வருவாரு. ஒண்ணு வந்து புற குருவாக வருவார், வந்து ஐயா இப்படி எல்லாம் இருக்கு உனக்குள்ள, நீ கொஞ்சம் உள்ள போய் பாரு அப்படின்னு நம்ம அகநோக்கை திருப்புவதற்காக ஒரு குரு வருவார், புறகுரு வருவார். இறைவன் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவான். அதற்கப்புறம் அதை பற்றி கொண்டு நாம் அகமாக பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த குரு வேலை செஞ்சு உள்ள இருக்கக்கூடிய அந்த இருளை, அஞ்ஞான இருளை, அதெல்லாம் போன மந்திரங்கள்ல 2 மந்திரம் முன்னாடி அவர் காமிச்சிட்டாரு. வெறுப்பு இருள் நீங்கி அப்படின்னு சொன்னாரு. அந்த வெறுப்பு இருள்லாம் என்ன? அபேதமாக நிற்கக்கூடிய ஞானம் கிட்டுவது. அப்ப பேதமாக நிற்கக்கூடிய அந்த இருளை நீக்குவது, அதான் வெறுப்பு இருள். அத வந்து எப்படி மாத்தினாரு? விளக்கொழியா நெஞ்சம் ஈண்டு கிடந்து அங்கு அருளாருமாமே அப்படின்னு முன்னாடி சொன்னாரு. அப்போ இவ்வளவு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டுதான் இங்க வந்து அவர் சொல்றாரு, பிஞகன் ஆர்ந்த அறிவார் அறிவே துணை. அப்ப இந்த அறிவு எப்பேற்பட்ட அறிவு? அபேத ஞானமாக யாமென சார்ந்தறிவான், அவரே நான் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடியது. பெருந்தன்மை வல்லானே அப்படின்றாரு. அப்ப அந்த அவனுடைய தன்மை நமக்கு வந்து சேரும். அப்படி ஆயிடுச்சுன்னா தேர்ந்தறியாமையின் சென்றன காலங்கள் நமக்கு அது சென்ற காலங்களாக மாறிவிடும். இப்படியும் நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா யாரோ ஒருத்தர் ஐயோ இவ்வளவு நாளும் நான் விட்டுட்டேனே, நான் இந்த எது என்று தேர்ந்தறியாமல் நான் சும்மா தேடிக்கிட்டே இருந்துட்டேனே, இதுவா அதுவா, அங்க போலாமா எங்க போலாமா, அந்த தியானம் கத்துக்கலாமா, இந்த கடவுளை பிடிச்சுக்கலாமா, இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு நான் ரொம்ப சுத்தி வந்துட்டேனே, காலம் போயிடுச்சு, எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு அப்படிலாம் இல்ல. அவர் பெருமானுக்கு அவர் எத்தனை வயசுல காமிச்சார், அதே ஞானசம்பந்த பெருமானுக்கு அவர் எத்தனை வயசுல காமிச்சார். அவர் நினைத்தால் எல்லா சந்தர்ப்பத்திலும் தன்னுள்ளே முகிழ்ந்து கிடைக்கின்ற. இப்ப என்ன சொல்றாரு? தேர்ந்தறியாமையின் சென்றன காலங்கள். அப்ப அந்த அறியாமையில் இருந்த காலங்கள் சென்று விடும். இல்லைன்னா அப்படி போயிடுச்சுனாலும் நீ கவலைப்படாத, பேர்ந்தறிவானா அந்த இறையம் பெருமான் பெயர்ந்து அவன் வந்து கொண்டே இருக்கிறான், அதான் பேர்ந்தறிவான் அப்படின்னு சொல்றாரு. அவர் கீழே இறங்கி வந்துட்டே இருக்கிறார். எவ்வளவு பெரிய கருணை பாருங்க.
எந்த இடத்துல இருந்து இங்க கீழே இறக்கி கூட்டு வராரு? நமக்காக. யாருக்காக? நமக்காக. அதனாலதான் அந்த இடத்துல பேர்ந்தறிவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிஞகன் எம் இறை அப்படின்னா அந்த பிஞகன்கிற வார்த்தைக்கு உண்டான அடையாளமா புற அடையாளங்களும் அக அடையாளங்களுமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது ஒரு அஷூரன்ஸ். இன்னாரு இனி இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னா அது தெரிஞ்சிச்சுன்னா ஆமா அப்படின்னு நமக்கு ஒரு அஷூரன்ஸ் வரும்ல. அந்த அஷூரன்ஸுக்காக எம்மிறை அவனே துணையாக நின்று யாமென சார்ந்தறிவான். அப்போ அதுதான் பெருந்தன்மை. அப்ப எது பெருந்தன்மை? எது பெருந்தன்மை உள்ள வல்லான் யாரு அப்படின்னாக்க யாமென சார்ந்தறிவான். யாரை சார்ந்து அறிவான் அப்படின்னாக்க பிஞகன் எம்மிறை ஆர்ந்து அறிவே துணை என இருப்போர்க்கு அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சர்டைலா அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயம் நமக்கு சொல்லி தராரு. இந்த இடத்துல அபேதமா நிக்காத, சேர்ந்து இரு, அவனை உணர்ந்து கொள்ளு, நீ சென்ற காலங்களை பத்தி வருத்தப்படாத, அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அஷூரன்ஸ் தராரு எம்பெருமான். அதை உணர்ந்து கொண்ட திருமூலர் பிரான் தான் உணர்ந்த அனுபவத்தை இங்க பதிவு செய்யறாரு. அப்ப இத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை உள்வாங்கணும். எப்படி உள்வாங்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப எளிமையான வழிதான். நான் இதை ஏற்கனவே முன்னாடி பகிர்ந்திருப்பேன். நீங்க நீங்க வந்து ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒண்ணும் இல்ல, இது ஒரு டிராமாவாவே இருக்கட்டும், நீங்க எடுத்துக்கங்க. நீங்க குளிக்கும் போது இறைவனுக்கு உள்ள இருக்கிற இந்த இறைவனுக்கு நான் அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி குளிக்கும் போதே அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அத மாதிரி இந்த அலங்காரம் பண்ணும்போது நம்ம குளிச்சுட்டு வந்து நெத்தி போட்டு எல்லாம் வச்சுப்போம், குங்குமம் வச்சுப்போம், அதெல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்களா? அது வந்து இறைவனுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகமா அலங்காரமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உணவு சமைக்கும் பொழுதும் என்ன பண்றோம் அப்படின்னா அப்ப அன்னபூர்ணியா நினைச்சுக்கோங்க. நீங்க அன்னபூர்ணி. அப்ப என்ன பண்றோம்? நம்ம மற்றவர்களுக்கு உணவு சமைத்து தருகிறோம். அப்ப அன்னபூர்ணியை ஞாபகம். எதற்காக இத்தனை கடவுளர்கள்னா இதெல்லாம் தான் விஷயம். ஒருவருடைய செயலையும் நம்முடைய அன்றைய செயல்களோடு நம்மால் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்ப அன்னபூர்ணியா இருக்கும். அப்புறம் நம்ம சாப்பிடும் போது நம்ம நிவேதனம் பண்ணினது போக நம்ம நமக்கு நாமே நிவேதித்துக் கொள்கிறோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்புகள் உண்டு. இந்த இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த கெட்டு போன சாமான் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ரஜோகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த பழையது சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா எதையெல்லாம் இறைவனுக்கு படைக்க மாட்டோமோ அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை இது. இதுக்கு இன்னொரு பார்வை இருக்கு. ஆனாலும் நான் சொல்றேன், இதுவும் ஒரு பாதை. இதுக்குள்ள போயிட்டான்னா எல்லாம் சமம்னு தோணிடும். அது வேற பார்வை. ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஒரு ஒரு விஷயம் பண்ணும் போதும் நாமே இரையாக நின்று செய்யற மாதிரி பண்ணும் பொழுது நம்முடைய தன்மை வந்து முற்றிலும் மாறும். அது ஒரு நாளைக்கு மாத்திரம் நீங்க பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நான் இறை அப்படின்னு சொல்லி நீங்க அந்த விஷயத்த பண்ணி பாருங்க. அந்த ஆனந்தமும் அந்த பேரானந்தமும் அனுபவமும் வேற. ஏன்னா எனக்கு தோணி இருக்கு. நான் வந்து மந்திர ஜபம் பண்ணும்போது கூட எனக்கு தோணும், நான் இப்பொழுது கணபதியாக இருக்கிறேன், நான் இப்பொழுது அன்னபூர்ணியாக இருக்கிறேன், நான் இப்பொழுது சதையாக இருக்கிறேன், நான் இப்பொழுது மூச்சாக இருக்கிறேன், நான் இப்பொழுது ஞானமாக இருக்கு, அதாவது உலக அறிவாக இருக்கிறேன், நான் இப்பொழுது பேரறிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அந்தந்த தெய்வத்தினுடைய தன்மையினுடைய ஜபங்களை நம்ம சொல்லும் பொழுது அந்த மாதிரி நின்று கடைசியில நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நான் லலிதையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியா அந்த மந்திரங்களை, தேவியினுடைய மந்திரங்களை சொல்லும் பொழுது, இறைவனுடைய எம்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லும் போது நம்ம அவங்களாகவே நிற்கக்கூடிய ஒரு சாத்தியம் உண்டு. இது வந்து தியான சந்தர்ப்பத்துல மாத்திரம் இல்ல, மந்திர ஜபத்துல பண்ணும்போது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய தினப்படி வாழ்வுலயும் இது அப்ளை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணி பாருங்க. அது தரக்கூடிய மாற்றங்கள் வந்து ரொம்ப ஒரு தன்மையா நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ இப்படி ஒரு உத்திய இங்க சொன்ன திருமூலருக்கு நன்றி. இங்க பகிர்ந்துக்க கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி. நன்றி நண்பர்களே. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. ஐயா நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்களும் நிறைய விளக்கங்கள், உங்க அனுபவமும் கொடுத்துருக்கீங்க. மிக அருமையம்மா. அந்த அனுபவம் நானும் செய்கிற ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான். அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இறையோடையே பொருந்தியே இருக்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்.
நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation: Having not realized the time passed by, my Lord wearing the feather will be known again. Taking knowledge alone as support, they intensely know. One who knows associating with them is greatly talented. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ந்தறியாமையின் சென்றன காலங்கள். நம்ம தேர்ந்து அறியாமையில நிறைய காலங்கள் போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி தேர்ந்து அறியாம அப்படி இருந்தாலுமே அவர் வந்து சரி நீ உன் இஷ்டத்துக்கு இருக்க அப்படின்னு நம்மளை விட்டுற மாட்டாரு. நமக்கு அது வந்து பாடமாக, சூழ்நிலையாக, மனிதர்களாக நமக்கு எப்படியெல்லாம் பாடம் கற்பிக்க முடியுமோ அந்த மாதிரி நமக்கு வருவாங்க. பேர்ந்தறிவான் எங்கள் பிஞகன் எம்மிறை. அம்மா நிறைய அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ஆர்ந்தறிவா அந்த மாதிரி நமக்காக பாடம் கொடுக்குறவர் தான் இறைவன். அந்த கொடுக்க வர பாடத்தை வச்சே நம்ம கற்றுக்கலாம். ஆராய்ந்து அறிந்து பார்த்தோன்னாலே நமக்கு இந்த பாடம் ஏன் வருது, இந்த மனிதர்கள் ஏன் வருது, இவங்க ஏன் நமக்கு வராங்க, இந்த சூழ்நிலையை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்கு. ஏன்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுற விஷயங்களும். நாம் எதை நம்ம ஈர்க்கிறோங்கிறது தான் நம்மள்ட்ட இருந்து போகிற விஷயங்கள் தான் நம்ம ஈர்க்கிறோம். அந்த தேர்ந்தறியாமையிலே நமக்கு பிரச்சனை வந்துடுது. ஏன் தேர்ந்து அறியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இங்கே தேர்ந்து அறிய வேண்டி இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஆற்றல், நம்மளோட எனர்ஜி. ஏன்னா நம்ம பசுவாக இருக்கோமா, நந்தியாக இருக்கிறோமா, அதுதான் அங்கே தேர்ந்தெடுக்கிற விஷயமா இருக்கும். பசுவா இப்போ நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்மளோட ஆற்றல் வந்து எது டிசைட் பண்ணுது அப்படின்னா, நம்ம உள்ளே போட்டு வச்சிருக்கிற விஷயம். நான் எந்த விஷயத்த நான் நம்புகிறேன், நான் எந்த விஷயத்தில் அடிபட்டிருக்கிறேன், நான் எந்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இதை தான் நான் வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்போ இந்த விஷயத்துக்கானதான் நான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். திரும்ப நான் அதை தான் வாங்கிக்கிட்டே இருப்பேன். அப்போ எவ்வளோ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ போடுறோம், இந்த பிரபஞ்சத்தில் என்ன விஷயத்த கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எந்த எண்ணங்களை நம்ம திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எந்த நம்பிக்கையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது என்னாலலாம் முடியவே முடியாதுப்பா அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுருப்போம். இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுன்னு ஒன்று வச்சுருப்போம். நான் அந்த மாதிரி கெட்ட நெகட்டிவாக நம்ம யோசிக்கிற விஷயங்களாகட்டும், திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனையோ ஒரு மனிதர்களையோ யோசிக்கிற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு கொடுத்து திரும்ப திரும்ப நம்ம தான் வாங்கிப்போம். வேற யாரும் வாங்கிக்க போகிறது இல்லை, நம்ம தான் அதை வாங்கிப்போம். தேவையில்லாத எண்ணங்கள் அது. அந்த தேவையில்லாத எண்ணங்களை போக்கி நம்ம இறைவன் பக்கம் திரும்பினா மட்டும்தான் நம்ம இறையை வந்து நம்ம ஈர்க்க முடியும். நம்ம இந்த உலகியல் விஷயங்களே நம்ம ஈர்த்துட்டு இருக்கோம்னா நம்ம அதை தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நம்ம அதை தான் ஈர்த்துட்டு இருக்கோம். எப்போ வந்து நந்தி தேவர் மாதிரி நம்ம வந்து மாறுறோமோ, இறைவன் பக்கம் திரும்புகிறோமோ, நந்தி நாமம் நமசிவாயவே. எப்போ வந்து உங்களுக்குள்ள பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், நம்ம ஆற்றலுக்கு, நம்ம பிரபஞ்சத்துக்கு நம்ம கொடுக்குற விஷயம், இப்படி எல்லாமே நமசிவாயமாக இருக்குதோ, அப்பதான் நம்ம வந்து நம்ம இறைவனை ஈர்க்க முடியும். நம்ம வந்து அந்த இறைவனோட பொருந்த முடியும். இங்க இருக்கிறத நமக்கு வர விஷயங்களை நீங்க ஆராய்ந்து அறிந்து பார்த்தா என்ன வரும் அப்படின்னா, இறைவன் வந்து நமக்கு பாடம் கொடுக்குறாரு. ஆராய்ந்து அறிந்து பார்த்தோம்னா என்ன வரும்னா, நம்ம கொடுத்ததுதான் இங்க வந்துகிட்டு இருக்குன்றது தெரியும். நம்ம அறிவே துணை, சொல்றாங்களே, அறிவே துணையாம் என்ன, அந்த அறிவே நீங்க துணையா வச்சு இங்க என்ன நடக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா, இங்க வேற ஒண்ணுமே நடக்கல. நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்துட்டு இருக்குன்னு தெரியும். இது ரெண்டாக தெரிகிறது. இதுவும் வந்து நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது இதுவும் மாறும். ஏன்னா இங்கே நல்ல அனுபவம், இப்போ நான் இறையோட இருக்கும்போது நல்ல அனுபவம், இறையோட பொருந்தி இல்லாமல் நான் உலகியல் இருக்கும்போது கெட்ட அனுபவம். இந்த நிலையும் மாறும். இந்த ரெண்டு அனுபவமும் ஒண்ணுதான்றதும் மாறும். அதுக்கு வந்து நம்ம அந்த வினைகள் எல்லாம் தீர்ற வரைக்கும் இந்த நல்ல அனுபவத்தை நம்ம பற்றி கொண்டே தான் இருக்கணும்.
அந்த வினைகள்லாம் தீர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இது நல்ல அனுபவம்னு ஒண்ணும் இல்ல, கெட்ட அனுபவம்னு ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கிறது இறைவன் மட்டும்தான் இங்க இருக்கிறது. இறைவனோட திருவிளையாடல்ங்கிறது தான்ன்றது அடுத்த ஸ்டேஜ். இப்ப முதல் நிலையா நம்ம தேர்ந்தெடுக்காம நம்ம வந்து நம்ம ஆற்றல் எல்லாத்தையும் வீணடிச்சுக்கிட்டே, நம்ம உலகியல்லே போட்டுக்கிட்டு, என்னோட எண்ணம் எல்லாம் தேவையில்லாத விஷயத்திலே என்னோட எண்ணங்கள்லாம் நம்ம இருக்க, நம்ம அதையே தான் ஈர்த்துட்டு இருப்போம். அப்ப நம்ம ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறப்ப என்ன தெரியும்னா, நம்மளோட எண்ணம் எவ்வளவு வலிமையானதுன்றது தெரியும். வாட் யூ திங்க் யூ பிகம் அவ்வளோதான். நம்ம என்ன நினப்புல உள்ள இருக்கிறோமோ அதுதான். அதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தாலே போதும். இன்னைக்கு என்னெல்லாம் என்னோட எண்ணங்கள்ல வருது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தாலே போதும். நீங்க எதெல்லாம் ஈர்த்துட்டு இருக்கீங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம எண்ணத்தை சரி பண்ணணும். எண்ணத்தை சரி பண்றதுக்கு தான் பிராணாயாமா சொல்லியிருக்காங்க. மூச்சை கவனிக்கிறது சொல்லி. அது மாதிரி இந்த கவனம்ங்கிறது வந்து சாதாரண கவனம் இல்லைங்க அது. அதாவது வெறும் அது நான் ஒரு விஷயத்த கவனிக்கிறதுனால அது வெறும் கவனம் மட்டுமே இல்லை. அதுல அவ்வளோ சக்தி இருக்கு. நமக்கு கொடுத்த பெரிய ஆயுதம், ஒரு பெரிய நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒண்ணுன்னா நம்மளோட கவன சக்தி. அந்த கவன சக்தி வந்து ஒரு விஷயத்துல நம்ம கொடுக்குறப்ப அது சிவ ஒளியாக மாறும். நீங்க வெறும் மூச்சை மட்டுமே கவனிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் கவனம் தான் கொடுக்குறீங்க. ஆனா அந்த மூச்சையே சரி பண்ணி அதை அமைதியாக்கிரும் அது. நீங்க வேகமா ஒரு கோவத்துல மூச்சு எப்படி ஓடும்? ஒரு குழப்பத்துல எப்படி ஓடும்? நான் எதையாவது புரியாத யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு கவனத்தை மட்டும் கொடுத்தா போதும். அது அப்படியே அமைதியாகி இதாயிடும். அந்த கவன சக்தி நமக்கு எல்லாருக்கும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம இங்க என்ன பார்க்குறோமோ எதுவுமே அதுவா இல்லை. ஒரு சாதாரண கவனம் தானே. நான் வந்து சாப்பிடும்போது கவனமா இருக்கேன், இதுக்குள்ள கவனமா இருக்கேன் இல்லை. அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அது மாதிரி வெட்ட வெளின்னு சொல்றோம். அது வெட்ட வெளியில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? அது வெட்ட வெளியே இல்லை. அது எல்லாமே இருக்கிற வெளி அது. நம்ம கண்ணுக்கு அது ஒரு வெட்ட வெளியா தான் தெரியுது. நம்ம பார்க்குற எதுவுமே நம்ம பார்க்குற பார்வையில உண்மையே இல்லை. நம்ம வெளி பார்வையில நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோன்றதுல ரொம்ப அது வெளிப்படையா புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஒரு சிங்கத்தை பார்த்து ஒரு சிங்க பொம்மைன்னு நினைச்சுக்கிற மாதிரி. உண்மையான சிங்கத்தை பார்த்து அது ஒரு சிங்க பொம்மை தான் நம்ம நினைச்சுக்கிறோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நம்ம இப்ப இந்த உலகியல் அந்த பார்வையில நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம். இது ஒரு ஸ்பேஸ் தானே, இது ஒரு சூரியன் தானே, இது ஒரு சந்திரன் தானே, இது ஒரு லைட் கொடுக்குது அவ்வளவுதானே, இப்படிதானே நினைக்கிறோம். அந்த சூரியனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, நில ஒளிக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, நமக்குள்ள இருக்கிற கவனத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். எப்படி இந்த உலகம் எப்படி இயங்குறதுங்கிறதெல்லாம் நம்ம சாதாரணமா ஒரு விஷயத்த நினைக்கிறது தான். எல்லாமே நம்மள்ட்ட தான் இருக்கு. கடைசியில எங்கேயுமே நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு. என்ன மனசு வந்து இறைவன் பக்கம், அந்த நமசிவாய பக்கம் நம்ம திரும்பணும். அதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. முத்திரைகள் கொடுத்துருக்குறாங்க, பிராணாயாம முறைகள் கொடுத்துருக்குறாங்க. மனதை வந்து என்ன பண்றது, என் மனது அந்த எண்ணங்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. நான் தான் வேணும்னா இறைவன் பக்கம் திரும்ப மாட்டேன்னு சொல்றேன். அதுதான் வந்துகிட்டு இருக்குன்னா நான் என்ன பண்றதுன்னா, அதுக்கான வழிமுறைகள் தான் நமக்கு இருக்கு. நமக்கான நிறைய முத்திரைகள் வந்து மனதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முத்திரைகள் இருக்கு, பிராணாயாமம் இருக்குது, நல்ல நல்ல பிராணாயாம முறைகள் இருக்கு. எவ்வளோ விஷயம். ஒன்றும் இல்லை, நாமம் மட்டும் கூட போதும். இல்லை நம்ம உணர்ந்து, இப்போ அம்மா சொன்ன மாதிரி உணர்ந்து இறைவனோட நமக்குள்ள அந்த இறைவன் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்கிறது. இது நமக்கு எந்த இதெல்லாம் பிடிக்க முடியுமோ அந்த பிடிச்சிக்கிறது. அந்த நாதன் நாமம் நமசிவாயத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது, இல்லை உங்களோட இறைவனை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா இங்க நம்ம பார்க்கறது எதுவுமே உண்மை இல்லை. உண்மை இல்லைன்றத நம்ம உண்மையா அதை பார்க்கவே இல்லை. உண்மை என்ற இடத்துல இருந்தும் நம்ம அதை பார்க்கல. அது உண்மையான அதோட விஷயமும் நமக்கு புரியறது இல்லை. எல்லாம் வெளிப்படையா நம்ம சும்மா பார்க்குறோம். இது ஒரு கவனம் தானே, இது ஒரு இது தானேன்ட்டு. அந்த கவன சக்தியை, அதுதான் நந்தி தேவராக, சக்தி தேவியாக நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அதை நம்ம எதுல போடுறோம், நம்ம எந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறோன்றதுலயாவது நம்ம வந்து கவனமா இருக்கணும். இந்த எண்ணங்கள் எனக்கு வருது, நான் இதை பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறேன், அதுல அன்பு இருக்கா, அமைதி இருக்கா, உண்மையில இருந்ததை பார்க்குறோமா. ஏன்னா நம்ம வெளியில எதையாவது செய்யலாம். நான் வந்து நல்லது பேசலாம், அன்பா பேசலாம், நான் தானம் கொடைன்னு எல்லாமே செய்யலாம். ஆனா பிரபஞ்சத்தை மட்டும் ஏமாத்தவே முடியாது. நான் வெளியில செய்யறதோ, நான் வெளியில பேசுறதோ பிரபஞ்சத்துக்கு எடுத்துக்காது. நான் உள்ளுக்குள்ள என்ன உணர்றேன்றதை தான் பிரபஞ்சம் எடுத்துக்கும்.
நான் எந்த நம்பிக்கையில நான் அதை செய்றேன்? எந்த நம்பிக்கையில அத நான் உங்கள ஏமாத்தணுங்கிறதுக்காக பேசுறேனா? இல்ல வந்து எனக்கு புண்ணியம் வரணுங்கிறதுக்கு பேசுறேனா? இது எல்லாமே உண்மையிலிருந்து வர்றதில்ல. நான் எப்ப எந்த ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கேன். இல்ல ஏதோ ஒரு ஏமாத்து வேலை வச்சிருக்கிறேன். இல்ல ஏதோ ஒரு பற்றுனால நான் இத செய்றேன். இல்ல புகழுக்காக நான் அத செய்றேன் அப்படிங்கிறப்பயே அது உண்மையோட சேராது. உண்மைங்கிறது வெறும் அன்பு. அது பரந்த அன்பு. அந்த இடத்துலருந்து செய்ற விஷயங்கள் மட்டும் தான் இறைவனோட ஃப்ரீக்வென்சி. மத்தது எல்லாமே வந்து இந்த உலகியல்ல ஒரு நல்லது செஞ்சுக்கிறோம் நானு அப்படிங்கிற மாரி. நான் நல்லது தானே செய்றேன். ஏன் இன்னும் எனக்கு வரல? நான் நல்லது தானே பேசுறேன். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நீங்க வைப்ரேட் ஆயிட்டு இருக்கீங்க? உள்ளுக்குள்ள என்ன நம்பிக்கை ஓடிக்கிட்டு இருக்கு? நான் நல்லது செஞ்சாலும் ஒண்ணும் கிடைக்காதுன்ற ஒரு நம்பிக்கை ஓடிட்டு இருக்கா? இல்ல வந்து என்ன நம்பிக்கை உள்ள வச்சுட்டு நீங்க அத செய்றீங்க அப்படிங்கிறது இருக்கு. நான் என்ன ஆட்டிட்யூட் நான் வந்து உலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்கேன்றது இருக்கு. நான் எண்ணங்கள் உள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு இந்த ஃப்ரீக்வன்சில தான் நம்ம வைப்ரேட் பண்ணுவோம். அதுதான் வந்து பிரபஞ்சம் எடுத்துக்கும். அது வந்து பொய்யான விஷயத்த எடுத்து உங்களுக்கு அது குடுக்காது. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது. நான் தெரியாம சொன்னேன், அத நீங்க தப்பா புரிஞ்சு எனக்கு திரும்ப குடுத்துட்டேன்னு சொல்லவே முடியாது. நீங்க உள்ள என்ன வைப்ரேஷன்ல எந்த ஆற்றல்ல நீங்க வந்து அ உங்களோட ஒளிய பரப்பிட்டு இருக்கீங்க. என்ன மாரியான ஒளிய பரப்பிட்டு இருக்கீங்கன்றது தான். அது உள்ளுக்குள்ள இருந்து அனைத்தையுமே மாத்தணும். நம்ம சித்தம் வரைக்கும் நம்ம நம்பிக்கை, நம்ம எண்ணங்கள், நம்மளோட உணர்வு நிலை இப்படி எல்லாமே சமநிலையில நல்ல இறைவனோட பொருந்தப்பட மாரி நம்ம செஞ்சிரணும். வெளியில மட்டும் இறைவன கும்பிட்டு உள்ளுக்குள்ள எவ்ளோ வஞ்சம் வச்சிருந்தோம்னா, அது அது யூஸ் இல்ல. அதனால நம்ம உள்ளுக்குள்ள நம்மள சரி பண்ணணும். நமக்குள்ள இருக்க எண்ணங்கள, கெட்ட விஷயங்கள எல்லாத்தையும் இறைவனோட துணை கொண்டே எல்லாத்தையும் சரி பண்ணிறலாம். அ பொறாமை குணமா இருக்கலாம், கோவமாக இருக்கலாம், ஆசையாக இருக்கலாம், அகங்காரமாக இருக்கலாம். எல்லாருக்குமே ஏதாவது ஒண்ணு இருக்கும். இங்க இறைவன் இல்ல. எல்லாருமே கத்துக்கிட்டு வர குழந்தைங்க தான். ஆனா நம்ம கத்துக்கிட்டு வரணும். அடுத்தடுத்த நிலையில நம்ம அத சரி பண்ணிட்டு நாதன் நாமம் நமசிவாயத்தையும் இறைவனையே புடிச்சுக்கிட்டே இறைவனோடயே போய் சேர்ந்துரலாம். அதுக்கு நமக்குள்ள தான் இருக்காரு. அந்த கவன சக்தின்னு நமக்கு முதல் நிலையில இருக்கிற சக்தி வந்து கவன சக்தி தான். அந்த கவன சக்திக்கு அவ்ளோ சக்தி இருக்கு. அது சாதாரண கவனமே இல்ல. அது உங்கள மாற்றக்கூடிய கவனம். நீங்க எண்ணங்கள்ல அத போட்டீங்கன்னா, உங்க எண்ணங்கள சரி பண்ணும். மூச்சுல போட்டீங்கன்னா, மூச்ச சரி பண்ணும். உங்க உடம்புல இருக்க சக்கரங்கள்ல போட்டீங்கன்னா, சக்கரங்கள சரி பண்ணும். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த சக்தி அது. சிவனோட ஒளி அது. அந்த கவன சக்திய நம்ம வந்து துணையா கொண்டு நம்ம அடுத்த நிலைக்கு விழிப்புணர்வு நிலைக்கு போகணும். அடுத்தது இறையோட விழிப்புணர்வு நிலைக்கு போயி, இங்க இது அனைத்தும் ஒண்ணும் இல்ல. இங்க இருப்பது ஒரே விஷயம் தான்றது புரியிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது அப்படின்றத நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க வாங்க அரங்கு ஐயா. வணக்கம் ஐயா. கேக்குதாம்மா? கேக்குதுங்கய்யா, பேசுங்க. கேக்குதாம்மா? கேக்குதுங்கய்யா. எனக்கு கேட்கல. அம்மா கேக்குதா சிவாயண்ணாவா? கேக்குதுங்க. நீங்க முதல்ல பேசும்போதுல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து பேசுங்க. ஹெட்போன் ப்ராப்ளம் நினைச்சேன். அம்மா பாடல் வந்து தேர்ந்தறியாமையின் அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு ஒரு 2 விஷயம் ஞாபகம் வந்தது. அம்மா சொல்றது பக்தியோடைய சிறப்பை சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம். நம்ம முயற்சி பண்ணி எப்படி அடையணும் அப்படின்றத வலியுறுத்திட்டே இருந்தாங்க. எனக்கு அது இன்னொன்னு தோணுச்சு. வைணவத்துல மொத்தம் 2 வழிகள் இறைவனை அடைவதற்கு. ஒன்று பக்தி, இன்னொன்னு பிரபத்தி. முதல் இது வந்து இப்ப அம்மா சொன்ன வழி, நம்ம உயர்ந்து இறைவனை வந்து அடையிறது, தேடி ஞான நூல்களை படித்து முயற்சி பண்ணி யோகம் பண்ணி எல்லாம் பண்ணி இறைவனை அடைவது. இரண்டாவது தான் வந்து அந்த முத்திக்கு வழி வந்து 2 வழி. ஒன்று நம்ம செய்யற பக்தி, இன்னொன்னு பிரபத்தி. அதுல பிரபத்தி தான் வந்து உயர்வா கருதப்படுது. நமக்கு இருக்கு, நமக்கு வந்து முதலீடு இருக்கு, திருவுருள் இருக்கு எல்லாருக்கும். அதை நான் அறியாமல் தான் நம்ம காலங்கள் போயிருக்கின்றன. அதை அறிவதற்கு பக்தி செய்யுங்க, இல்ல பிரபத்தி செய்யுங்க.
ரெண்டுலயும் ஏதாவது ஒரு வகையில அந்த திருவருள் வைப்பை உணர்ந்து நம்ம அடையணும்னு வேண்டிக்கிறோம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.